ட்ரிபிள் ஆர் ட்ரேடிங் கம்பெனி. எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுவதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகி இப்போது ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க ஆடுகளம் சீரியலோட ஹீரோவான அர்ஜுனை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரை நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய் டிவியில் ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆன மௌனராகம் சீசன் 2வோட ஹீரோவான வருண் தான் இவர் அதுக்கு முன்னாடியே மலையாளம் சீரியல் நிறையா நடிச்சிருக்கிறாரு. மலையாள மக்கள்கிட்ட ரொம்பவே ஃபேமஸ். இவரோட உண்மையான பெயர் சல்மானுல் ஃபாரிஸ். இவர் கேரளாவில் உள்ள கசரகோட் அப்படிங்கிற இடத்துல பேகலில் கதத் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு. இவரோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு. இவருக்கு மொத்தம் 3 அண்ணன்மார்கள், ஒரு அக்கா இருக்கிறாங்க. அக்கா ஃபவுசியா நௌசத் தான் அவங்க அம்மா எவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு செல்லம் கொடுக்குறாங்க. அண்ணா 3 பேர். அதில் சஃபீர், இக்பால் 2 பேரும் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸு. ஒரு அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறாரு. அஞ்சனூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் தன்னோட பள்ளி படிப்பை படிக்கிறாரு. இக்பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஆரம்பித்து +2 வரைக்குமே அங்கே தான் படித்து முடிக்கிறாரு. +2 முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பெங்களூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. 2014 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவருக்கு லண்டன் போகிறது ஒரு ஆம்பிஷனாக இருந்திருக்கு. ஆனால் அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அதனால் பணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல. அவங்க அண்ணாவும் ஓகே நம்ம ஏதாவது பண்ணி தம்பியை லண்டன் அனுப்பிடணும் அப்படின்னு அவர் ஒரு சைடு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்படியே 2 வருடங்கள் கடந்து போயிடுது. அப்போ அவங்க அம்மாவும் அக்காவும் என்ன தான் பண்ண போகிற, அதையே யோசிச்சுட்டு இருக்க போறியா, வேறு ஏதாவது பண்ணு, வேறு ஏதாவது சைடு நீ ஜாப் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அக்கா ஃபவுசியா நௌசத் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் துபாயில் தான் செட்டில் ஆகிட்டாங்க மேரேஜுக்கு அப்புறம். அதனால் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ துபாய் வந்துரு, அங்கே ஏதாவது ஒரு ஜாப் பாரு, அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நீ லண்டன் ஆசையை நிறைவேற்றிக்கோ. அங்கே போய் நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை படி, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட துபாயில் 2017 போகிறாரு. ஒரு வருஷம் அங்கே கிடைக்கிற ஒரு சின்ன ஜாப், அதை அவங்க மாமா மூலியமாக கிடைக்கிது, அக்கா ஹஸ்பண்ட் மூலியமாக கிடைக்கிது. அதை பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வித சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால 2018 திரும்பவும் இந்தியாவுக்கே வந்துடுறாரு. கேரளாக்கே போகிறாரு. அவங்க வீட்டில் சரி நம்ம சும்மாவே இருக்கோன்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவருக்கு கிடைச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ரியோ, அனு. இவங்க 2 பேரும், ரியோங்கிறவர் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாரு. அனு ஃபேஷன் டிசைனர். ஸோ அங்கங்கே நடக்கிற ஃபேஷன் ஷோக்கு எல்லாமே இவங்க ஃபோட்டோகிராஃபரும் டிசைனராகவும் இருக்கிறதுனால இவங்க 2 பேரோடையும் சேர்ந்து இவரும் போயிருக்காரு. அந்த மாதிரி கேரளா கேர்ள்ஸ் ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் இவரை பார்த்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ரெடி பண்ணுறேன், அதில் நீங்கள் நடிக்கிறீங்களா, ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நேமே த பேக் ஸ்டேஜர் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. மலையாளத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பெருசாக ஏதோ ஃப்ரெண்டோட போகணும், அந்த இடத்துல ஒரு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு மைண்ட் எல்லாமே பிஸ்னஸை நோக்கி போகுது. நம்ம பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்காரு. பார்ட் டைமில் சும்மா ரியல் எஸ்டேட்டில் யாராவது அந்த இடத்த விற்கிறதுக்கு ஆட்கள் பார்க்குறது, அதுக்கப்புறம் ட்ராவல் கம்பெனியில் ட்ராவல்ஸில் டிரைவராக கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்படி டிரைவராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ ஓனாக ஒரு ட்ராவல்ஸே நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட் ஷூட்டும் இவரை வச்சு பண்ணுறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஆட்லையும் இவர் தான் வந்திருப்பார். அதை தொடர்ந்து இவருக்கு ஒரு 3 ஆஃபர் அடுத்தடுத்து சீரியலில் வந்துச்சு. அதில் 2020 அம்மை அறியாதே அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஸ்ரீது கிருஷ்ணன் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியலில் இவர் மலையாள மக்கள்கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம்
பூக்களம் அப்படிங்கிற ஒரு சீரியல், அதுவும் மலையாளத்தில் தான் இவருக்கு கிடச்சிச்சு. அந்த சீரியலும் நடித்து முடிக்கிறாரு. 2021 தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. மௌனராகம் சீசன் 1 ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல். விஜய் டிவியில் மக்கள் மன்னதை வந்து நிறைய கவர்ந்த ஒரு சீரியல். ஒரு சின்ன பொண்ணு சக்திங்கிற பொண்ணு எவ்வளோ அழகாக நடிக்குது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரீச் ஆச்சு அந்த சீரியல். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் டைமில் வந்து திரும்ப ஒரு கண்டினியூஷேஷன் அதுக்கு வருது. சீசன் 2ன்னு கொண்டு வராங்க. அப்போ வருணுங்கிற கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாதிரியான கேரக்டர் கொண்டு வராங்க. ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிட்டு ஹீரோயின் இவங்களை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர மாதிரி கேரக்டர். ஃபஸ்ட்டு வந்து இவர் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேணானே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யோசித்து பார்த்தப்ப அவங்க அண்ணா வந்து நீ எதுக்கு நீ கிடைக்கிற வாய்ப்பை வந்து தொலைக்கிற, எப்போவுமே கிடைக்கிற வாய்ப்பு ஒரு தடவை தொலைஞ்சு போச்சுன்னா அதை ஏண்டா தொலைச்சோம் அப்படிங்கிற மாதிரி நீ நிறையா தடவை ஃப்யூச்சரில் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதை எடுத்து பண்ணு, இதுவும் ஒரு விதமான கேரக்டராக நீ எடுத்து நீ வெளிக்கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவர் அதில் நடிச்சிருக்கிறாரு. அது அவரை பெரிய ஹிட்டு கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மில்லி ரெண்டிலும் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறாரு ஜி கேரளமில். அதில் இவருக்கு ஹீரோயினாக மேகா மகேஷ் நடிக்கிறாங்க. அப்போது 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுது. அந்த காதலை வந்து வீட்டில் சொல்லும்போது வந்து மேகா வந்து ஹிந்து, இவர் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் இதாகுது. இருந்தாலும் வந்து இவர் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணாமார்களும் ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு வீட்டில் ஓகேனா எங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரொம்பவே சிம்பிளாக தான் இவங்களோட மேரேஜ் 2025 February 5 வந்து நடக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சஞ்சுவாக இருந்தவங்க இப்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சல்மானா மாதிரி அந்த நேம்லே அவங்க ஒரு யூடியூப் சேனலும் தொடங்கிட்டாங்க. அந்த டைமில் இருந்து தான் சன் டிவியில் இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி வந்து ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து நடிக்கணும், டெல்னா டேவிஸ் தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே அதை நம்ம பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கேட்டுட்டு அதில் வந்து எப்படின்னா ரொம்ப பணக்கார பையன், ஆனால் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆட்டோ டிரைவராக நடித்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி இதாகிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து போயிட்டே இருக்குது. இதில் வந்து ஃபேமஸான நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து ஹீரோயினுக்கு தாத்தாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க இறந்துட்டனால இப்போது ஏஐ மூலியமாக வந்து அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் அதில் வர்ற மாதிரி வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இருந்த அந்த கொஞ்ச நாட்கள் அவரோட வந்து ஒரு வாரம் தான் ட்ராவல் பண்ண டைம் கிடச்சிருக்கு. ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இவர் 1993 பிறந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்காராம். இன்னும் என்னோட கற்றுக்கிற அந்த தேடல் வந்து இதாக கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும், எந்த இடத்துலையுமே அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.